நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலோ, இல்லைன்னா நம்மக்கிட்ட சொந்த வீடு இல்ல, அ ஒரு கார் இல்ல, நம்ம வந்துட்டு மத்தவங்கள மாரி கொஞ்சம் வசதியா இல்ல, இப்படியெல்லாம் இருந்தோன்னு வைங்களேன், இதுக்கு வந்துட்டு நம்மள சுத்தி இருக்கிற மக்கள் சொல்ற விஷயம், "உனக்கு எண்ணம் சரியில்ல. அதனால தான் இவ இப்படி கஷ்டப்படுறாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தங்க பணக்காரங்களா இருப்பாங்க. நம்மகிட்ட பணம் இல்லாம இருக்கும். இல்ல அ குழந்தை இல்லாதவங்களா இருக்கட்டும், வீடு இல்லாதவங்க, இந்த மாரி இல்லாதவங்கள பாருங்களேன். அவங்க கிட்ட முன்னாடி நல்ல விதமா பேசுற மாரி பேசுவாங்க. ஆனா பின்னாடி பார்த்துட்டா, "ஆ இவ என்ன அப்படி? இவ எண்ணத்துக்கு தகுந்த மாரி தானே இருப்பா. அதனால தான் இவ இப்படி கஷ்டப்படுறா. அதனால தான் இவளுக்கு வீடு இல்ல. அதனால தான் அ ஒரு குழந்தை இல்ல." அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. அதாவது எண்ணம் போல் தான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. இந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு டெஃபினிஷன் குடுத்துக்கிறாங்க. ஆனா இது உண்மையான அர்த்தம் என்னங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்மகிட்டயே அந்த மாரி யாராவது சொல்றாங்கன்னா கூட, "ஓ! நிஜமாவே நம்ம நல்லவங்க இல்ல தான் போல. நம்ம கெட்டவங்க தான். அதனால தான் நம்மளுக்கு கெட்டதாவே நடக்குது." அப்படின்னு நம்மளையே நம்ப வைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. வசதியா இருக்கிறவங்க நல்லவங்க. வீடு, வாசல், காருன்னு இருக்கிறவங்க நல்லவங்க. இதெல்லாம் இல்லன்னா, அவங்க வந்து கெட்டவங்க. அவங்களுக்கு எண்ணம் சரியில்ல அப்படிங்கிற ஒரு பேரு. முதல்ல இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கைனா, அவங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் இல்லாதவங்க கெட்டவங்கன்னெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, அவங்க தான் வந்து ரொம்ப எதார்த்தமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆ பணம் இல்லாதவங்களாவே இருக்கட்டும், இல்ல குழந்தைங்க இல்லாதவங்களா கூட இருக்கட்டும். இந்த மாரி இருக்கிறவங்க தான் ரொம்ப எதார்த்தமா, வெகுளித்தனமா கூட இருப்பாங்க. எதுவுமே மனசுல வச்சுக்காம, அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாவும் இருப்பாங்க. இது என்ன காரணம்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது, நம்ம என்னதான் அடுத்தவங்களுக்கு நல்லதே நெனச்சாலும், நம்ம நம்மள பத்தி எப்படி நெனைக்கிறோங்கிறது இருக்குங்க. அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லது நெனச்சுட்டு, இந்த மாரி இருக்கிறவங்க பாருங்களேன், சாமி கும்பிடும்போது கூட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுவாங்க. ஆனா, அப்படி இருக்கிறவங்க கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் மட்டும் கஷ்டப்படுறேனே! எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் கஷ்டமாவே இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் வீடு இல்ல? எனக்கு ஏன் கார் இல்லன்ட்டு, நம்மள பத்தி நம்ம என்ன நெனச்சுக்குவோம்? இப்படி தான் நம்ம ஒரு குறையாவே நெனச்சுட்டு இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா நான் தான் கஷ்டப்படுறேன். எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்கு. ஆனா என்கிட்ட தான் எதுவும் இல்ல. என்கிட்ட பணம் சேரல, வீடு இல்லன்ட்டு நம்மள பத்தி நாம இப்படி மட்டும் தான் யோசிப்போம். இதுதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத தான் நம்மளுக்கு குடுக்கும். நீங்க நல்லத நெனச்சா உங்களுக்கு நல்லது குடுக்கும். நீங்க கெட்டத நெனச்சா கெட்டது தான் குடுக்கும். நீங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும். அப்போ நீங்க உங்கள பத்தி இந்த மாதிரி நெனச்சுட்டே இருக்கீங்க. எனக்கு கெட்டது தான் நடக்குது. நான் கஷ்டப்படுறேன். எனக்கு எதுவும் இல்லன்னா, அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? ஓ! இவங்க இதையே தான் நெனச்சிட்டுருக்காங்க. இவங்க இதையே தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு இதுதான் புடிச்சிருக்கோ! அப்ப நம்ம இத தான் இவங்களுக்கு குடுக்கணுமோன்னு நெனச்சுட்டு, அது அதையவே குடுக்கும். யாருக்குமே பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இந்த கஷ்டப்படுறவங்க கிட்ட இருக்கவே இருக்காது அவ்வளவா. அதனால தான் மேற்கொண்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதே. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. நானும் வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன். என்கிட்ட எல்லாம் இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன்ட்டு அவங்களால சும்மா கூட நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க பிரச்சனை அப்படி இருக்கும் தான். அந்த பிரச்சனையில பாசிட்டிவா யோசிக்க முடியாது தான். ஆனா, நம்ம இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு அதே தான் திரும்ப திரும்ப வரும். இதுதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மள பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் எண்ணம். நம்ம எண்ணம் அந்த மாரி இருக்கும்போது, நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கும்போது, அதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கும். இத தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி வச்சாங்க. ஆனா, அதைய இப்பல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அ இந்த மாரி இருக்கிறவங்கள குறை சொல்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு. எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால தான் இவ இப்படி இருக்காங்க.
அதனால தான் இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு குடும்பம் அமையாமல் இருக்கும், இல்லை கல்யாணமே நடக்காமல் இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும், பணம் இல்லாமல் இருக்கும், வீடு வாசல் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை என்னென்னா, உன் எண்ணம் சரியில்லை. ஒரு சண்டைனே வருதுன்னு வைங்களேன், அந்த சண்டையில் இதை தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உன் எண்ணத்துக்கு தான் நீ இப்படி இருக்கே அப்படின்னு. அந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். இனிமே வந்துட்டு உங்களை யாராவது இந்த மாதிரி சொல்லி பேசுகிறாங்க, ஐயோ நம்மக்கிட்ட இது இல்லையேன்னு சொல்லி இப்படி பேசுகிறாங்களே, நம்ம அவ்வளோ கெட்டவங்களா, நிஜமாவே நம்ம நல்ல எண்ணம் இல்லையா, அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோமா, அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. பாசிட்டிவாகவே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் நல்லா இருக்கேன், என்கிட்ட பணம் காசு இருக்குது, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு ஒரு நாள் அந்த நல்லதை கொண்டு வந்து உங்கள் கிட்டே சேர்க்கும். மற்றவங்கள பற்றி கவலையே படாதீங்க. அடுத்தவங்களுக்கு வேலையே அதுதான். வாழ்ந்தாலும் மேசும், தாழ்ந்தாலும் மேசும் உலகந்தாங்க இது. நம்ம நல்லா இருந்தாலும் அதுக்குள்ளே எப்படி பணக்காரங்க ஆனாங்க, இவகிட்ட மட்டும் எப்படி காசு பணம் செய்கிறது அப்படின்னு பேசுவாங்க. நல்லா இல்லைனாலும் இவ புத்திக்கு இவ இப்படி தான் இருப்பா அப்படின்னும் பேசுவாங்க. அதனால் பேசுகிறவங்களையெல்லாம் காதலியே போட்டுக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிட்டே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஜாலியாக இருங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பேசுகிறவங்கள உங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அவங்களோட உறவெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அப்படி பேசுகிறவங்க உண்மையாக நம்மளுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. நம்ம தான் ஐயோ சொந்தக்காரங்களாச்சே, ரொம்ப வேண்டியவங்களாச்சே, ரொம்ப பழக்கமானவங்களாச்சே, பரவாயில்ல பேசினா பேசிட்டு போட்டு என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நினச்சி அவங்க கூட அந்த பழக்க வழக்கத்தை கண்டினியூ பண்ணாதீங்க. கொஞ்சமாவது அவங்கள தள்ளி வைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்லேயே நம்மளை வச்சுருக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க கூட இருக்க வரைக்கும் நம்ம நல்லாவே இருக்க முடியாது. அந்த ஆளுங்கக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி வந்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சமாவது பாசிட்டிவாக திங்க் பண்ண விடுவாங்க, இருக்கிற லைஃப்பையாவது என்ஜாய் பண்ண விடுவாங்க. இது என்னென்னா, இருக்கிற லைஃப்பையும் என்ஜாய் பண்ண விடாமல், அடுத்து நம்ம ஃப்யூச்சர் பற்றியும் யோசிக்க விடாமல், நம்மளை அப்படியே ஒரு டிப்ரெஷன்லேயே வச்சிட்ருக்கக்கூடிய ஆளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னாலும் இனிமேல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து இதுக்கப்புறமாவது கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள். உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ண பாருங்கள். இது பண்ணினாலே போதுங்க. நம்ம வந்துட்டு மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம தெளிவாக யோசிப்போம். அடுத்தது என்னன்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியாவது கொஞ்சம் மூவ் பண்ணி ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ண வழி இருக்கும். அதை விட்டுட்டு இதை பற்றியே நமக்கு பின்னாடி பேசுகிறாங்க, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு இந்த ஒரு எண்ணத்துலேயே இருக்காதீங்க. உங்களை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பணக்காரனாகணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னா உழைப்பு மட்டுமே இருந்தாலும் பத்தாதுங்க. எல்லாமே நம்மளுக்கு வேணும். ஒரு பாசிட்டிவ் தாட்டும் வேணும். பாசிட்டிவான எண்ணம் இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. அதனால் அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை ரொம்பவே வளர்த்துக்கோங்க. உங்களை நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிற ஆளுங்களை அறவே முடிஞ்சால் ஒதுக்கிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக ஜாலியாக இருக்க பாருங்கள்.